காலநிலை தொடர்பாக புதிய எச்சரிக்கை ஒன்றை காலநிலை அவதானிப்பு நிலையம் வெளியிட்டிருக்கின்றது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை PMQ எனப்படுகின்ற பிரதமருக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இதில் பல விடயங்கள் காரசாரமாக விவாதிக்கப்பட்டுள்ளன. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். லண்டனில் ஓடும் பேருந்துக்குள் வைத்து இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 14 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கின்றான். இது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கொரோனா போன்றதொரு வைரஸ் மீண்டும் உலகம் முழுவதும் பரவ இருக்கின்றதா? அப்படியானால் பிரித்தானியாவினுடைய நிலை என்ன? இது குறித்த ஒரு செய்தி குறிப்பும் இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். காலநிலை தொடர்பாக புதிய எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. இன்று வெளியாகியிருக்கின்ற இந்த எச்சரிக்கை சினோப்பொழிவுக்கான எச்சரிக்கையாகும், பனிப்பொழிவுக்கான எச்சரிக்கையாகும். அதாவது செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நாளில் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கு செம்மஞ்சளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒப்பீட்டளவில் மஞ்சள் நிற எச்சரிக்கையை விட ஆபத்து கூடியது செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை. அதனையும் விட ஆபத்து கூடியது சிவப்பு நிற எச்சரிக்கை. எனவே நடுத்தர ஆபத்தை கொண்ட செம்மஞ்சள் எச்சரிக்கை இன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை பகல் 2 மணியிலிருந்து நள்ளிரவு வரை இந்த எச்சரிக்கை செல்லுபடியாகும் என சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து, தென்மேற்கு இங்கிலாந்து பகுதிக்கு தான் இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இங்கே கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது. இன்று பகல் 2 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை. அதுபோல கிராமப்புறங்களிலும் பனிப்பொழிவு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து என்று சொல்லப்படுகின்ற தென்மேற்கு இங்கிலாந்தில் வரக்கூடிய முக்கியமான சில நகரங்கள் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிஸ்டல் நகரம், பாத் நகரம், எக்ஸ்டர் நகரம், அதே போல பிளிமூத் மற்றது போன்மூத் போன்ற நகரங்கள் இந்த சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து பகுதிக்குள் அடங்கும். எனவே இந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் இன்று பகல் 2 மணியிலிருந்து நள்ளிரவு வரை பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் குளிரான இரவு, இது பற்றிய ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அந்த குளிரான இரவு நாளை இரவு இடம்பெற இருக்கின்றது. நாளை ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு பிரித்தானியாவினுடைய ஒரு சில பகுதிகளில் -16 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை இறங்கும் என சொல்லப்படுகின்றது. எனவே நாளை வியாழக்கிழமை இரவு இந்த வருடத்துக்கான மிகவும் குளிரான இரவு என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது த கோல்டஸ்ட் நைட் ஆஃப் த இயர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு இங்கிலாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து. வடக்கு கிழக்கு இங்கிலாந்து என்று சொல்லும்போது அதில் வருகின்ற நகரங்கள் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நியூ காசல் அப்பான் டைன் அந்த நகரம், மற்றது துராம் நகரம், மற்றது சண்டர்லேண்ட், அதுபோல டார்லிங்டன், இந்த நகரங்களை உள்ளடக்கிய பகுதிதான் வடக்கு கிழக்கு இங்கிலாந்து ஆகும். அண்மை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்போ எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி யூகேல வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் என்று சொல்லி. என்னென்னா, நாங்கள் பெரிய நகரங்களில் வாழைக்குள்ள அப்பார்ட்மெண்ட்லேயோ அல்லது தனி வீடுகளிலேயோ வாழைக்குள்ள இங்கே பாதுகாப்பு கூடவே இருக்கும். ஆனால் ஒரு சில கிராம பகுதிகளில் எங்களால் நம்பவே முடியாத மிகவும் பின்தங்கிய கிராமங்கள் கூட யூகேல இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண குடிசை வீடுகள் எல்லாம் ஆக்கள் வாழ்வினம், மிக சிறிய ஒரு வீடுகளில் கூட ஆக்கள் வாழ்வினம், பள்ளத்தாக்குகள் எல்லாம் அவர்களுடைய வீடுகள் இருக்கும். எனவே அந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்குகள் வரைக்குள்ள அந்த வீடுகள் அடித்து கொண்டு போகிறது சாதாரண ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் கேரவன்ஸ் என்று சொல்லப்படுற தற்காலிக வீடுகள் எல்லாம் வசிப்பினம். அது மட்டும் இல்லாமல் ஆற்றிலே மிதக்கின்ற படகுகளில் வீடுகளை அமைத்து அதிலே வசிப்பவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இப்படியான வீடுகளில் வசிப்பவர்கள் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். அவ்வாறாக 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இன்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை பாராளுமன்றத்தில் PMQ எனப்படுகின்ற
பிரதமருக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெற்றது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கிழமையும் புதன்கிழமையில வந்து இந்த PMQ நடைபெறும். பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களிடம் எதிர்க்கட்சி தலைவர் ஏராளமான கேள்விகளை கேட்பார். இரண்டு தரப்பினரும் காரசாரமாக மோதிக்கொள்வார்கள். இது ஒவ்வொரு புதன்கிழமையும் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற ஒரு சம்பிரதாயமான நிகழ்வாகும். இன்றைக்கு நடந்த நிகழ்விலும் கூட பல விடயங்கள் காரசாரமாக உரையாற்றப்பட்டன, கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபல பணக்காரராகிய எலோன் மஸ்க் அவர்கள் பிரித்தானிய அரசாங்கத்தின் மேலேயும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் மேலேயும் வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டே வாரார். அப்போ எதுக்காக அமெரிக்காவில் இருந்து கொண்டு பிரித்தானியாவில் தலையிடுறார், எதற்காக இந்த விஷயங்களை சொல்கிறார் என்று சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தபோது இங்கே வந்து க்ரூமிங் கேங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த, அதாவது பெண்களை வந்து தொல்லைப்படுத்துகின்ற, பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியான தொல்லைகளை கொடுக்கின்ற குழுக்கள் யூகேல மிக சுதந்திரமாக இயங்கிக் கொண்டு வருது என்று சொல்லி, நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டு வருது என்று சொல்லி எலோன் மஸ்க் அவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைத்துக் கொண்டே வாரார். இதில் வந்து இதை தடுத்து நிறுத்துறதுக்கு பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் தவறிவிட்டார் என்று சொல்லி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருது. அப்போ இது சம்பந்தமாக ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள வந்து அவர் வந்து யூகேல இருக்கிற பாகிஸ்தானை சேர்ந்த குழுக்கள் மேலே தான் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தவர். அப்போ என்ன விஷயம் என்று சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கிறேன் என்று சொன்னால், பாகிஸ்தானை பின்புலமாக கொண்ட நிறைய குழுக்கள், யூகே முழுவதும் இயங்குகின்ற நிறைய குழுக்கள் வந்து வெள்ளை இன பெண்களை இலக்கு வைத்து, தனியாக வெள்ளக்கார பெண்களை மட்டும் இலக்கு வைத்து, அதுவும் சிறுமிகளை 11 வயதிலிருந்து 16 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுமிகளை இலக்கு வைத்து அவர்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுப்பது, பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமாக 2014ஆம் ஆண்டில் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையினுடைய பேர் என்னென்று சொன்னால் ரொத்ரம் இன்குவாரி என்று சொல்லி, அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருந்தது சொன்னால், 1400 சிறுமிகள் இந்த மாதிரி பாகிஸ்தானை பின்புலமாக கொண்ட குழுக்களால் வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்யப்பட்டனர், அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டனர் என்று சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டது. அதே மாதிரி 2022ஆம் ஆண்டில் இன்னும் ஒரு அறிக்கை ஒன்று வெளிவந்தது. அதனுடைய பேர் வந்து டெல்ஃபர்ட் இன்குவாரி. அது என்ன டெல்ஃபர்ட் இன்குவாரி என்று சொன்னால், யூகேல இருக்கிற டெல்ஃபர்ட் நகரில் நடந்த இந்த மாதிரியான வன்முறைகள் பற்றின ஒரு அறிக்கை. அதில் சொல்லப்பட்டது 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், வெள்ளை இன பெண்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த குழுக்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. எனவே 2014ஆம் ஆண்டு வெளிவந்த அறிக்கையில் வந்து 1400 பேர் என்றும், 2022ஆம் ஆண்டில் வெளிவந்த அறிக்கையில் 1000 பேர் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இவ்வளவு பெரிய தொகையில வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தும் கூட அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கல என்று சொல்லி எலோன் மஸ்க் அவர்கள் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி கொண்டே வந்தவர். இந்த விஷயம் வந்து இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு நேஷனல் இன்குவாரி, தேசிய ரீதியிலான ஒரு விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சவா. இது சம்பந்தமான வேண்டுகோள்கள் பரவலாகவே முன்வைக்கப்படுது, நேஷனல் இன்குவாரி வேணும் என்று சொல்லி. ஆனால் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், புதிதாக இன்னும் ஒரு இன்குவாரியை ஆரம்பித்தா அது வந்து காலம் செல்லும், இழுபடும், 2031ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் சிலவில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். எனவே வந்து ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற விசாரணைகள் அடிப்படையில் வந்து குற்றவாளிகளுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும். இருந்த போதிலும் கூட இதில் பாதிக்கப்பட்ட ஏராளமான பெண்கள் வந்து முன் வருகிறார்கள் இல்லையா வந்து சாட்சி சொல்றதுக்கு. எனவே அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனவே புதிய விசாரணையை ஆரம்பிப்பதற்கு பதிலாக இருக்கிற விசாரணைகளை வந்து வேகமாக முன்னெடுப்பதுதான் சரி என்று சொல்லி பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த விஷயம் சம்பந்தமாக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுமா, அல்லது பழைய விசாரணை தொடருமா, அல்லது குற்றவாளிகளுக்கு வந்து என்ன விதமான தண்டனைகள் வழங்கப்படும், இந்த க்ரூமிங் கேங்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பிரச்சனை வந்து என்ன விதமாக தீர்க்கப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். லண்டனில் ஓடும் பேருந்துக்குள் வைத்து இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 14 வயதுடைய சிறுவன் ஒருவன் பேருந்துக்குள் வைத்து இறந்திருக்கின்றான். இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று ஜனவரி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு நடந்திருக்கிறது. வூலிச் நகரில் போய்கொண்டிருந்த 472ஆம் இலக்க பேருந்துக்குள்ளே வச்சு ஒரு 14 வயது சிறுவன் மேலே ஏனையவர்கள் கத்தியால் குத்தியதில் அந்த சிறுவன் அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கின்றான். உடனடியாக போலீசாரும் முதலுதவி படையினரும் விரைந்து வந்து அந்த சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்க முற்பட்டார்கள். இருந்த போதிலும் கூட அந்த இடத்திலேயே வந்து அந்த 14 வயதுடைய சிறுவன் உயிரிழந்து விட்டான். எனவே இதுபோன்ற சம்பவங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் இதற்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் வார செய்திகளை பார்த்தா சம்பவங்கள்லாம் கூட நடக்குதே தவிர அதை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு வழிமுறையும் எடுக்கப்பட்ட மாதிரி தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இனியாவது ஏதாவது நல்ல தீர்வு கிடைக்குதான்னு சொல்லி.
கொரோனா போன்றதொரு கொடிய வைரஸ் மீண்டும் உலகம் முழுவதும் பரவ போகின்றதா? இப்படி ஒரு கேள்வி உலகம் முழுவதும் பரவலாக இப்போ கேட்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அண்மையில் சீனாவில் இப்படியான ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. அதனுடைய பேர் HMPV என்று சொல்லப்படுற ஒரு வைரஸ். இந்த HMPV வைரஸ் சீனாவில் உருவானதன் காரணமாக உடனடியாக உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்தினார்கள். ஏனென்று சொன்னால் அது மிக விரைவாக உலகம் முழுவதும் பரவ போகுது என்று சொல்லி ஒரு செய்தி பரவலாக அடிபட்டது. அப்போ பிரித்தானியாவினுடைய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், பிரித்தானியாவில் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முதலே இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சுட்டு தான், குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அது இந்த ஜனவரி மாதத்துலேருந்து இரட்டிப்பாகி இருக்காம். சிறுவர்கள் இதில் பாதிக்கப்படுறது இரட்டிப்பாகி இருக்காம் என்று சொல்லி UK ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ ஏற்கனவே UKல பரவ ஆரம்பிச்சிட்டதுன்றது ஏன் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படையில, அதாவது ஏன் இதை யாருமே சீரியஸாக எடுக்கல என்று பார்த்தா, இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் போல ஆபத்தான ஒரு வைரஸ் கிடையாது. இதனால் மீண்டும் லாக்டவுன் வருமெண்டோ அல்லது நாங்கள் வீடுகளில் முடங்கி இருக்கணும் என்று சொல்லியோ எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இது கொரோனா போல ஒரு ஆபத்தான வைரஸ் கிடையாது. சுருக்கமாக சொல்ல போனால் கொரோனாக்கும் இந்த வைரஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால், சீனாவில் இது உருவானதன் காரணமாக எல்லாரும் பயப்படினோம். ஆனால் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது பயப்படக்கூடிய மாதிரி எதுவுமே இல்லை என்று சொல்லி. இது சாதாரணமாக ஒரு காய்ச்சலாகவும் அல்லது மூச்சு திணறல், மூக்கடைப்பு, மற்றது குளிராக இருக்குமா, இப்படியான ஒரு அறிகுறிகள் தான் இருக்குமே தவிர இது ஏனைய பாதிப்பு எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுது. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதுக்குன்னு சொல்லி எந்த விதமான வேக்சினும் இல்லையாம். அதோட வேக்சின் இல்லை, வேறு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு கிடையாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே ஒரு ஆளுக்கு இந்த HMPV வைரஸ் வந்தால் அது இயல்பாகத்தான் மாறணும் என்று சொல்லி மருத்துவ தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த HMPV என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் ஹியூமன் மெட்டன்யூமோ வைரஸ், அதனுடைய சுருக்கம்தான் HMPV. நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.